இந்த ஷார்ட்ஸில் நம்ம வந்து ஈக்குவிலியம் சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து நமக்கு வந்து ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். இந்த கொஸ்டின் என்ன கொடுத்தாங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் கம்பைன் ஆகி நமக்கு என்ன மீத்தேன் அண்ட் வாட்டர் மாலிக்யூல் வந்து நமக்கு வந்து கிடைக்குது. இதுக்கான டெம்பரேச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் ஃப்ளாஸ்க் வந்து நமக்கு வந்து ரியாக்ஷன் வந்து நடக்குது. அப்புறம் என்ன எல்லாத்தோட கான்சன்ட்ரேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 0.3 மோல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, 0.1 மோல் ஆஃப் வந்து ஹைட்ரஜன், 0.02 மோல் ஆஃப் வாட்டர் மாலிக்யூல் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீத்தேனுக்கு மட்டும் நமக்கு வந்து எவ்வளோன்னு வந்து கொடுக்கவே இல்லை. அப்போ மீத்தேனோட கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கேசி வேல்யூ நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் கேசி இந்த ஈக்குவேஷனுக்கு? கேசி விச் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா CH4, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH4 அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நமக்கு என்னது வாட்டர் மாலிகூல் டிவைட் பை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு இன்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H2. H2க்கு நமக்கு என்ன பவர் வந்து 3 வரும். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன இருக்குது 3 வந்து இருக்குது. அப்போ இந்த வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்க. கேசியோட வேல்யூ என்னது நமக்கு வந்து 3.9 which is equal to மீத்தேனுக்கு நமக்கு வந்து தெரியாது. அதனால நம்ம வந்து CH4 நம்ம வந்து வச்சுப்போம். வாட்டர் மாலிகூல் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னது கார்பன் மோனாக்சைடு, ஹைட்ரஜன் அண்ட் வாட்டர். வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 0.02 மோல் வந்து கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன் இல்லையா? கார்பன் மோனாக்சைடு வந்து 0.3 இன்ட்டு 0.1 the whole power நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 வந்து வரும் இல்லையா? ஏன்னா ஹைட்ரஜன் வந்து பவர் வந்து நமக்கு வந்து 3 வந்து இருக்குது. அப்போ நமக்கு வந்து மீத்தேனோட கான்சன்ட்ரேஷன். அப்போ நம்ம மீத்தேனோட கான்சன்ட்ரேஷன் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CH4 which is equal to 3.9 into 0.3. இது வந்து 1/10 எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ 1 into 10 to the power of -1. அப்போ நமக்கு என்ன 1 into 10 to the power of -3 வந்து நமக்கு வந்து வரும். டிவைடட் பை வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு இருக்குது 2 into 10 to the power of -2 வந்து போட்டுக்கலாம். அப்போ இதை நமக்கு சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போ நியூமரேட்டர் நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 1.17 into 10 to the power of -3 divided by 2 into 10 to the power of -2. அப்போ நமக்கு இதை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0.5 2s are 10, remaining 8 2s are வந்து 16. அப்போ நமக்கு வந்து 5 வந்து வரும். இன்ட்டு இந்த 10 to the power of -2 மேலே போச்சுன்னா +2 வந்து மாறும். இன்ட்டு 10 to the power of என்னன்னா -1 வந்து வரும். அப்போ மீத்தனோட கான்சன்ட்ரேஷன் நமக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 0.0585 மோல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? 0.0585 மோல்ஸ் வந்து நமக்கு வந்து இருக்கும்.